தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்கள் கேட்ட 2 தொகுதிகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அதை வந்து பிஜேபி சைட்ல இருந்து வெளியிட்டாதான் சரியா இருக்கும். அவங்க சொல்லுவாங்க. இன்னும் முடிவு பண்ணல. இனிமேதான் போய் எங்க முக்கிய நிர்வாகிகள் வந்திருக்காங்க. இனிமேதான் அதாங்க அது அவங்க அறிவிக்கிறது தான் பாஜக தரப்புல இருந்து அறிவிப்பாங்க. வேட்பாளரா அவங்கள்ட்ட கிளியரன்ஸ் வந்து அறிவிச்சு அவங்களுடைய கமிட்டில இருந்து நான் கேட்டுட்டு டெல்லியில இருந்து அது சொல்றோம்னாங்க. நான் எப்ப வேணாலும் வந்துடலாம். குக்கர் சின்னத்துக்கு தான் நாங்க அப்ளை பண்ணிருக்கோம். இன்னும் வரல. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த ரிப்ளை. வரல. அவர் சொல்லிருக்கிறது திமுகவையும் பழனிசாமி தலைமையிலான கட்சியும் தான் சொல்லியிருப்பாரு. நாங்கள் வந்து அம்மா என்கிற மாபெரும் சக்தியை அடையாளமாக கொண்ட கட்சி. அதனால எங்களை வந்து பேர்ல திராவிடம் இல்லாததுனால அப்படி சொல்லியிருக்கலாம். பட் அம்மாங்கிறவங்க திராவிட பாரம்பரியத்தின் பரிணாம வளர்ச்சிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் இங்க பிறந்தவங்க எல்லாம் திராவிடர்கள் தான். அதனால அதுல ஒன்றும் மாற்று கருத்து இருக்க முடியாது. எப்படி எதிர்கொள்ள போறாங்க இந்த தேர்தலை? 3 முனை போட்டி இருக்கு. உறுதியாக எங்கள் வேட்பாளர்கள் என்டிஏ கூட்டணியின் வேட்பாளர்கள் இந்த முறை பெரிய சாதனை படைப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எப்படி 2-3 நாள்ல வந்துதான் ஆகணும். அதிகபட்சம் நான் சொல்றேன். நான் நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்கு தான் வந்துடும். அதான் இன்னும் முடிவெடுக்கலன்னு சொல்லியிருக்கிறேன். நாங்க தான் நான் சொல்லிட்டேன். நானா கூட இருக்கலாம். அதாவது நான் பிறந்த மண் தஞ்சை. அரசியல்ல அம்மா அவர்கள் என்னை முதலாக அறிமுகப்படுத்தி நான் அரசியல்ல பிறந்த மண்ணுனா தேனி மாவட்டம் பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதி. அங்க ஒவ்வொரு மூலை முழுக்கும் 10 ஆண்டுகளாக நான் சுற்றி வந்தவன். அந்த பகுதி மக்களோட எனக்கு பெரிய பாசப்படைப்பு உண்டு. நான் அங்கே போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருக்கிறது. வெயிட் பண்ணுவோம். இந்த முறை பார்ப்போம். தஞ்சாவூர் எனக்கு சொந்த மண் தான். குறிப்பா நாங்க கூட்டணி கட்சிங்கிற முறையில் எங்களது நிர்வாகிகள் நானும் சேர்ந்து யாரெல்லாம் விருப்பப்படுறாங்கன்னு கேட்டப்ப ஒரு 8-9 தொகுதியில தான் கேண்டிடேட்ஸ் வந்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு விருப்பப்பட்டாங்க. இப்ப தஞ்சாவூர்ல அண்ணன் விருப்பப்பட்டு தான் நான் தஞ்சாவூர் தொகுதியை கேட்டிருப்பேன். அவர் வந்து கேட்கல. இப்ப அண்ணன் விருப்பப்பட்டு தான் நான் இதை கேட்டிருப்பேன். கரெக்டா? அது மாதிரி அங்க வந்து எங்க இது ஒரு ரீஜனல் பார்ட்டி தாங்க அமமுக. எங்க வேட்பாளர்கள் எங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் நிறைய பேர் சட்டமன்ற பொது தேர்தலில் போட்டியிடுவதான் விரும்புறாங்க. பாராளுமன்ற தேர்தலில் ஒரு 9 தொகுதிகளில் தான் போட்டியிடணும்னு கேட்டிருந்தாங்க. அந்த வேட்பாளரை அந்த தொகுதி லிஸ்டோட கொடுத்தவங்களுக்கு அவங்க எங்களுக்கு முதலில் எனக்கு அலாட் பண்ணது நிறைய தொகுதிகள். நான் சொன்ன கூட்டணி பலப்படணும், எல்லா கட்சிகளும் வரட்டும், இதுல ஏதாவது தொகுதிகள் அவங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அதுல ஏதாவது கேட்டிருந்தா நீங்க விட்டு கொடுக்குறாங்க, நானும் விட்டு தரேன்னு சொன்னேன். கடைசியாக எண்ணிக்கைங்கிறது முக்கியம் இல்ல, எங்கள் கூட்டணி வெற்றி பெறணும். அதற்காக இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக உழைக்கும். அமமுகவுக்கு 2 தொகுதிகள் போதுமானதா? என கூடுதல் தொகுதிகள் நீங்க கேட்டு பெறுவீங்கன்னு எதிர்பார்த்தது இல்ல. நாங்க வந்து போதும் என்கிற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாங்க 9 தொகுதியில